மீண்டும் சர்ச்சையில் சிக்கும் இர்ஃபான். புதிய சர்ச்சையில் ஏற்கனவே அவருக்கு சிக்கின சர்ச்சை. அதில் அன்னைக்கு திமுக ஆட்சி, இவர் திமுகவுடைய செல்ல பிள்ளை இல்லை, அதனால அவர் ஒரு மன்னிப்பு கடிதத்தோட அவரை மன்னிச்சு விட்டாங்க. சரிடா போடா போடா உனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி விட்டாங்க இல்லையா. இப்போ மறுபடியும் நீதிமன்றம் அவருடைய அந்த வழக்கு சம்பந்தமா 8 வாரத்தில் பதிலளிக்க சொல்லி தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறைக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறாங்க. மீண்டும் சிக்க போறாரா இர்ஃபான் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பேசியிருக்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய தனுஷ் அவர்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு, விஜய் அவர்களுக்கு போட்டியாக நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சோசியல் மீடியாவில் அவர் 2 கடைசியா நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமா அதை வைத்து நிறைய பேர் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பேசியிருக்கிறோம். அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் விஞ்ஞானி, தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய அரசியல் அறிவு சார்ந்த ஆசான்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஆளூர் ஷானவாஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் குறித்து ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நடந்த நேர்காணல்ல இப்போ இங்க நடக்கிறது ஒரு பிஜேபியினுடைய மறைமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தியும் தமிழ்நாட்டில் ஒரு சர்வாதிகார கட்சி தலைவர் ஒருத்தர் உண்டுன்னா சீமான் தான். தன்னுடைய சொந்த கட்சிக்காரன்டையே, அது இப்போ எல்லாம் புதுசாக இல்லை, ஏற்கனவே அப்படிதான், வேணா இரு இல்லைன்னா போயிட்டே அப்படிங்கிறது மாதிரி அண்ணன் பேசியிருக்கிறாரு. அதை குறித்தும் இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இர்ஃபான் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எனக்கு பிடிக்காத ஒரு யூடியூபர் ஒருத்தர் உண்டுன்னா அது இர்ஃபான் தான். பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அவர் காசு பணம் சம்பாதிக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு அப்படிங்கிற பொறாமை எல்லாம் கிடையாது. உள்ளபடி அது நமக்கு மகிழ்ச்சி தான். பொதுவாக சாதாரணமாக ஒரு வீட்டு பிள்ளை இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இது பல மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் கொண்டு போய் ஃபாலோவர்ஸை ஏற்றி பெரிய திரைப்பிரபலங்களோடெல்லாம் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியாக மாறி நிற்கிறது. உண்மையிலே அதுக்கு பின்னாடி அவருடைய கடுமையான உழைப்பு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சமீபத்தில் அவருடைய வீடியோக்கள், சமீபத்தில்னா கடந்த ஒரு 2 வருஷமாலாம் அவருடைய வீடியோக்கள்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதே அவருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு அலப்பறை கொடுப்பார் பாருங்க, ஐயோ அவரு கூட பரவாயில்ல, அவருடைய ஒய்ஃபு ஏதோ துபாய் இளவரசி மாதிரி சீனை போடும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கன்றாவியா கேவலமா இருக்கும், புரியுதா? அதெல்லாம் பார்த்து எனக்கு கோபம் கிடையாது. சரி, அது நம்ம இஷ்டம் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம பெருசாக பார்க்கறதில்ல. ஆனால் இர்ஃபான் அவர் மீது 2 சர்ச்சைகள் வந்துச்சு கடந்த திமுக ஆட்சியில். ஒன்று, தன்னுடைய குழந்தையினுடைய ஜெண்டர் ரிவீல் செய்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணார். ஆனா ரிவீல் பண்ணாரா பெண்ணா ரிவீல் பண்ணாரா மறந்துட்டேன், ஏதோ ஒன்று ரிவீல் செஞ்சார். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சுது. அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும், அவர் கைது செய்யப்பட வேண்டும் சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய போர்க்குரலாம் வெளியாச்சு. ஆனால் இர்ஃபான் கைது செய்யப்படவில்லை, வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. காரணம் என்ன, அவர் திமுகவுடைய செல்லப்பிள்ளை. ஃபோனை போட்டு ஹலோ என்ன அப்படின்னா அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்க தம்பி, எங்கே சாப்பிட போகலாம், எந்த பிரியாணி கடைக்கு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு திமுகவில் அவ்வளவு ஐக்கியம், புரியுதா? இன்னும் சொல்ல போனால் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, இவங்க ரீல்ஸு ஆட்சி, இன்ஸ்டாகிராம் மூலமா இவங்க பிரபலமான. அதுக்கு முன்னாடியே இர்ஃபான் மாதிரியான ஆட்கள்ல வச்சு பிரபலமானது இந்த குரூப் தான், திமுக குரூப் தான். ஸோ அந்த நன்றி கடனுக்காக இர்ஃபான் என்ன செஞ்சாலும், இர்ஃபான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் திமுக ஆதரவாளர்கள் என்ன செஞ்சாலும் மெத்து வித்தா கூட பிரச்சனை கிடையாது, புரியுதா? ஸோ அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அப்படிதான் அவருடைய திமுக ஆட்சியில இவருடைய குழந்தைய ஜெண்டர் ரிவீல் செய்தது. அதுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் போது தொப்புள் கொடி கட் பண்றது, இதெல்லாம் வீடியோ எடுத்து அவரா போட்டாரு. வெளியே இருந்து புதுசா யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கண்டுபிடிக்கிறார். அவரா வீடியோ எடுத்து போட்டாரு, சிக்கினாரு. பிரச்சனை வந்த உடனே மன்னிப்பு கேட்டுட்டு வீடியோவை டிலீட் பண்ணிட்டு இது பண்ணிட்டாரு. ஸோ அப்போ அதில் ஜெண்டர் ரிவீல் செஞ்சது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய குற்றம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிக்கிட்டு அது பெண் குழந்தை அப்படின்னா கருக்கலைப்பு செய்தார்கள். ஸோ அது கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் பெண் குழந்தைகள் என்ன பாலினம் அப்படின்னு வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அப்படி சொன்னா அது சட்டப்படி தவறு, அதுல ஈடுபடக்கூடியவர்களுக்கு தண்டனை உறுதி. ஆனா வெளிநாடுகள் அப்படி இல்லை. அதனால இந்த இர்ஃபான் என்ன பண்ணான் அப்படின்னா, துபாயில போய் தன்னுடைய குழந்தை என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு மறுபடி இந்தியாவுக்கு இதை ரிவீல் செஞ்சு அதை ஒரு வீடியோவா போட்டாரு. அது ஒரு சர்ச்சையாச்சு, ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கு இவங்க சொன்ன பதில் என்னன்னா, வெளிநாடுகள்ல அது சட்டம் அங்கீகரிக்குது அப்படின்னா, வெளிநாட்டுல சட்டம் அங்கீகரிச்சாலும் இந்தியாவில் அது சட்டம் அங்கீகரிக்கல. இப்ப நாளைக்கே இருக்கிறான் இன்னொரு பணக்காரன் ஒன்ன மாதிரி ஃபிளைட் டிக்கெட் எடுத்து துபாயில போய் டாக்டருக்கு காசு கொடுத்து இதை செக் பண்ணி அது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டு அதை
அவனுக்கு அபாஷன் பண்றதுக்கான பண வசதியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான்னு ஏன் அவனும் இதை பார்த்துட்டு அப்படியே பரவாயில்ல அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு போய் அதை கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்து இந்த கருக்கலைப்பு செஞ்சானா இது நியாயமா? இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குதா இல்லையா? அதனால சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இர்ஃபான் செஞ்சதுனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார்கள் வந்த பிறகு மருத்துவம் மற்றும் மக்கள் ஊரக நல்வாழ்வு முன்னாள் இயக்குனர் ராஜமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர் அதை விசாரணை பண்ணிட்டு அதெல்லாம் மன்னிப்பு கேட்டாருங்க, ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டாப்ல. புரியுதா? அதுக்கு பிறகுதான் ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது தொப்புள் கொடி கட் பண்ணது, அப்பவும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, இது இங்கதாங்க சாதாரணம், இங்கதாங்க உங்களுக்கு புதுசா பாக்குறீங்க, பிரச்சனையா பாக்குறீங்க, வெளிநாடுகள்ல எல்லாம் கணவர்கள் தான் தொப்புள் கொடியை வெட்டுவாங்க இப்படின்லாம் சொன்னாங்க. வெளிநாட்டுல கணவன் மனைவி என்னெல்லாமோ செய்வாங்க, நிறைய வெளிநாடுகள்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இர்ஃபான் வந்து தமிழ்நாட்டில் செய்வாரா அப்படிங்கிறது நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் அவர் செஞ்சாங்க, அதுவும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அப்பவும் திமுக நம்ம பிள்ளைங்க சின்ன பையன் ஏதோ ஆர்வ கோளாறுலாம் வியூஸுக்காக பண்ணிட்டான், சரி ஏதாவது கட்சி நிதி அதான் பார்ட்டி ஃபண்ட் ஏதாவது வாங்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இர்ஃபான் மீது எடுத்த நடவடிக்கை என்ன, அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காரு. அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்து மறுபடியும் சுகாதாரத்துறைக்கு வந்து 8 வாரத்துக்குள்ளாடி அது சம்பந்தமா பதில் கொடுக்கணும் அப்படின்னோன்னா நம்முடைய சுகாதாரத்துறை இயக்குநரகம் அது சம்பந்தமா டீட்டெயில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் இர்ஃபானுடைய வழக்கு தூசி தட்டப்படுகிறது. நாம் என்ன சொல்றோம்னா, இர்ஃபான் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி சட்டவிரோதமாக செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அது கட்சிக்கு ஆதரவானவர்கள் எதிரானவர்கள் அப்படியெல்லாம் தாண்டி நடவடிக்கை எடுக்கணும். இர்ஃபான் மீது உண்மையிலேயே தீவிரமான விசாரணை மேற்கொண்டு அவர் தவறு செய்திருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அவருக்கு கடுமையான தண்டனைகள் இந்த அரசு வழங்கணும், அதற்கான முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைத்துக்கொண்டு, இரண்டாவதா நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு குதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமூக ஊடகங்கள் எல்லாம் ஒரே பேச்சா கிடக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவர் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றம் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் நேத்திக்கும் அவங்க ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வு, அதுல கலந்துகிட்ட அவர் பேசியிருக்கிறார். பெருசா அரசியல் பேசலாம், ஆனால் அரசியல் பேசுறதுக்கான அத்தனை தோணிகளும் இருக்கிறது. அவருடைய அந்த ராயன் படத்துக்கு தேசிய விருது கொடுத்தது சம்பந்தமா பேசியிருக்கிறார். ராயன் படத்துக்கு ஏன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இத்தனை படங்கள்ல நான் அது ஒரு கனாக்காலத்துல இருந்து எத்தனையோ படங்கள் 3 இந்த மாதிரி படத்துலலாம் நடித்தேன், இந்த படத்துக்கு எனக்கு நினைக்கல, அதெல்லாம் பத்தி நீங்க கேட்டீங்களா? அதெல்லாம் எப்போ கிடைக்கணும் எப்படி கிடைக்கணுமோ அதெல்லாம் தானா அமையும் அப்படின்னு சொல்லி ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசியிருக்கிறார். நம்மளுடைய உண்மையான இங்க இருக்கக்கூடிய விமர்சனமே என்னன்னா, அதை தனுஷ் புரிஞ்சிக்கல அப்படின்னு. விமர்சனம் என்ன அப்படின்னா, தனுஷுக்கு தேசிய விருது கிடைச்சு அப்படிங்கிறது இங்க யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே தனுஷ் அவர்களுக்கு 2 விருதுகள் கிடைச்சது. அப்பெல்லாம் தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொண்டாடினார்கள். ஆடுகளம் படமாகட்டும் அல்லது அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் வந்த அசுரன் படமாகட்டும், இந்த 2 படத்துக்கும் அவருக்கு தேசிய விருது கிடைக்கும் போது அவரை கொண்டாடுறாங்க, சிறந்த திரைக்கலைஞர் அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் சொல்றேன், தனுஷ் ஒரு சிறந்த நடிகர். ஆரம்பத்துல தனுஷ், அதாவது நாங்கெல்லாம் அப்படியே 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய டைம்ல அப்போ தான் தனுஷும் சினிமாவில் வராரு. அவருடைய கதைக்களம் அவருடைய படங்கள் எல்லாம் எங்கள் லைஃபோட ரொம்ப உடன்பட்டு போகும். அப்படி நாங்களாம் ரசிச்சு பார்த்த ஒரு நபர். அவருடைய வளர்ச்சி, அன்னைக்கு அவர் மேல எவ்வளவு விமர்சனம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நாங்க கண்கூடாவே பார்த்துருக்கிறோம், அன்னைக்கு பத்திரிகைகள்லாம் பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட நபர் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நிற்கிறார். ரஜினிகாந்த் வீட்டுல எல்லாம் பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அது ஒரு விஷயம். ஆனா அந்த அளவுக்கு வளர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு பெரிய திரைக்கலைஞராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல அவருடைய வளர்ச்சியை நம்ம எப்பவுமே கொண்டாடுறோம், மாற்றுக்கிறதுல. ஆனா இங்க விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த ராயன் படத்துக்கு உங்களுக்கு கெடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதுல பிரச்சனை. மெய்யழகன்னு படம் இருக்கு, அமரன்னு படம் இருக்கு, ரப்பர் பந்துன்னு படம் இருக்கு, மகாராஜான்னு ஒரு சிறந்த படம் இருக்கு, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமா அது அருமையான திரைக்கதை எல்லாம் வச்சு இருக்கக்கூடிய இத்தனை படங்கள் இருந்துட்டும் இதையெல்லாம் புறக்கணிச்சுக்கிட்டு ராயனுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதான் எங்க விமர்சனம். தனுஷ் மேல யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது, புரியுதா? அப்படிங்கிறதான் விமர்சனம். அப்பதான் சமீபத்துல பார்த்தேன், இந்த தேசிய விருதுக்கு இந்த படங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜூரி யாருன்னு பார்த்தா நம்ம கலா மாஸ்டர் தெரியும். நம்ம பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் தெரியும். அண்ணாமலையே டான்ஸ் ஆட வச்சாங்க, நீ பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான் தேர்ந்தெடுத்துறாங்க. அவங்கள்ட்ட இது சம்பந்தமா கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 450க்கு மேற்பட்ட படங்களை பார்த்தோம், 450 படம், அதில் இந்த படம் பெட்டரா இருந்துச்சு. இந்த விடை தான் நம்மளால தாங்கிக்க முடியல. 450 படங்கள்ல இந்த படம் சிறந்ததாக இருக்குன்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அது சம்பந்தமா நம்ம நண்பர் ஒருத்தர் கூட ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தாரு.
தேசிய விருதுக்கு நல்ல படத்தை தேர்வு செய்யறதை விட்டுட்டு முதல்ல நல்ல ஜூரியை தேர்வு செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. அதைத்தான் நம்மளும் இந்த வீடியோவில் வைக்கிறோம். சரி, அதை விடுங்க, அதனுடைய அரசியலுக்கு வந்துடும். இப்போ தனுஷ் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வருது. எப்படின்னா அதற்கான பணிகள் செய்யறாங்க அப்படின்ட்டு. தப்பு கிடையாது, யார் வேணா அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். தளபதி அவர்களும் இதே மாதிரி தான் தன்னுடைய ரசிகர்களை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றி நலத்திட்டங்கள் நல்ல பணிகளை செஞ்சு ரசிகர் மன்றத்தை 2009 நினைக்கிறேன் மக்கள் இயக்கமாக மாற்றி அதுக்கப்புறம் பல பணிகளை செஞ்சு 2024 கட்சி ஆரம்பிச்சு 26 ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய லாங் டைம் ப்ராசஸ். எடுத்த உடனே கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு வெற்றி பெறவில்லை. அவருக்கு சினிமா ஃபேமை மட்டுமே வச்சுட்டும் அவர் இந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. மக்களோடு மக்களாக அவர் கனெக்ட் ஆனார். அவருடைய சினிமா படங்கள் மூலமாகவும் சரி, அவருடைய இயக்கத்தினுடைய அர்ப்பணை மன்றத்தினுடைய நிர்வாகிகள் செஞ்ச செயல்கள் மூலமாகவும் மக்களோடு மக்களாக அவர் கனெக்ட் ஆனதுனால ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தனுஷ் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் இப்பவே அது சம்பந்தமா ஸ்டார்ட் பண்ணட்டு பிரச்சனை இல்லை. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணா அரசியலுக்கு வரலாம், யார் வேணா கட்சியை துவங்கலாம், யார் வேணா மக்களிடம் அரசியலை செய்யலாம். மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அங்க மக்கள் கையில தான் எதுவாக இருந்தாலும் இருக்கு. விஜய் மாதிரியான நடிகர்கள், உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அரசியல் களத்துக்கு வந்து வெற்றி பெற்ற வரலாறும் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள், ஏற்கனவே வந்து நடிகர்கள் சரத்குமார் ஆகட்டும், விஜயகாந்த் அவர்கள்ட்டும், கமலஹாசன் ஆகட்டும், இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பித்து தோல்வியை தழுவியவர்களும் இருக்கிறார்கள். அரசியல் கட்சியை நான் ஆரம்பிக்க போறேன், எப்போ வரேன் எப்படி வரேன்னு யாருக்கும் தெரியாத, நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுவரையும் வர வேண்டிய நேரமாவே இல்லாம கடைசியா வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி வரேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில கொரோனாவுடைய காரணத்தையும் சொல்லி வராமல் போன ரஜினிகாந்த் ஆகட்டும், இப்படி பல உதாரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அது எல்லாத்துலயும் பாடம் கற்றுக்கொண்டு எப்படி அரசியல் களத்துல செயல்படுத்தி தனுஷ் செஞ்சார்னா அவரே நம்ம வரவேற்கிறோம். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஜனநாயக நாட்டில் யார் வேணா அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியலுக்கு வரலாம். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதே போல தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறார்கள். அதனால இப்போ போட்டு அவர் விஜய்க்கு போட்டியா வருவாரா, அப்படி வருவாரா, இப்படி வருவாரான்னு சொல்லி பேசுறதை விட்டுக்கிட்டு அவர்களுடைய பணியை செய்ய அனுமதியுங்கள். நம்ம மேல வச்சது மாதிரி விமர்சனத்தை அவர் பிஜேபி, ஏன்னா இவருடைய அப்பாவை வந்து மாமனாரை வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்கிச்சு, அதற்கான முயற்சிகளை தான் செஞ்சது. கடைசியில ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அதனால பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய பலவீனம்னு சொல்லி உணர்ந்த காரணத்தினால ரஜினிகாந்தை வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ தன்னுடைய மாமனாருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தன்னுடைய மாமனார் விட்ட இடத்த நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தனுஷ் வந்து அரசியல் களத்துல வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் இங்க தெளிவா புரியுது, விஜய் அவர்களுடைய வெற்றி பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்கும். இதனால் வரையிலும் யாரெல்லாமோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தாங்க. சிரஞ்சீவி தெரியுமாங்க, அவர் வந்தாருங்க, விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாருங்க, கமலஹாசன் வந்தாருங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு தோத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அனைத்து நடிகர்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்முடைய தளபதி அவர்கள், அவருடைய வருகை, அவருடைய வெற்றி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல உள்ளபடியே தளபதியினுடைய தொண்டனாக நம்ம பெருமைதான் படுறோம், மாற்றுக்கருத்து இல்லை. சரியா? அதனால தனுஷ் அவர்களுடைய செயல்பாடுகள் சிறக்கட்டும். அவர் அரசியலுக்கு வரதா இருந்தா வரட்டும், யார் வேணா வரட்டும். தாவேகாவுக்கு தனுஷ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய போட்டியாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா 50 வருஷம் ஆண்ட கட்சி, ஆலமரம்னு சொன்னவங்களே ஆலமரத்தை வேரோட அறுத்து தூக்கி உட்கார வச்சிருக்கிறோம். அதனால நமக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களெல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் சரி, நம்ம களத்துல பணி செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சரி சரியா தெரியும். அடுத்து நம்ம ஆளூர் ஷானவாஸ் அண்ணன், உங்களுக்கு தெரியும். ஆளூர் ஷானவாஸ் பெரிய தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த அரசியல் விஞ்ஞானி மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர். நல்லா பேசுவாப்புல, நல்லா செயல்படுவாப்புல, நல்லா சிந்திப்பாப்புல. ஆனா என்ன மேட்டர்னா சுயநலனா சிந்திக்கக்கூடியவர். அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலாளராக இருக்கிறார். நல்ல ஒரு பேச்சாளர், மாற்றுக்கருத்தே கிடையாது. அண்ணன் வந்து நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிறது பிஜேபி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை பிஜேபியோடு கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடியே தான் பிஜேபி பிஜேபி இயக்குது, பிஜேபியினுடைய மர உருவம், அந்த உருவம் இந்த உருவம்னு தமிழ்நாட்டில் இதை சொல்லிட்டு இருந்ததே ஆளூர் ஷானவாசும் அண்ணன் வன்னியரசும். எலெக்ஷனுக்கு அப்புறம் நேரடியாக விஜய் அவர்களோட தொடர்பு, விஜய் அவருடைய ஆட்சி, விஜய் அவருடைய நிர்வாகம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவருடைய மனநிலையை மாற்றிக்கொண்டார்கள். அவருக்கு தெரியுது. ஆனா இந்த ஆளூர் ஷானவாஸ் வந்து தொடர்ந்து இதே பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு நன்றி உள்ள மனிதன் ஆளூர் ஷானவாஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. திமுக வீசின எலும்புக்கு இன்னைக்கும் நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறார். எலெக்ஷன்ல அவருக்கு சீட்டு கிடைக்கல உடனே அவர் வந்து திமுக பக்கம் சாயறதுக்கு முயற்சி செய்தார். அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அவருடைய கூட்டணிக்குள் குழப்பம் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை தற்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகும் முயற்சி பண்ணாங்க. ஆனா இவர் கேட்ட டிமாண்டு இது வரைக்கும் திமுகல கன்ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தனியா ஒரு இயக்கம் ஆரம்பித்துடலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நடந்துச்சு. தனியா கட்சி ஆரம்பிச்சா நமக்கு நம்மளே
இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியில இருந்துகிட்டே திமுகவுடைய சப்போர்ட்டோட தான் நம்ம இயங்க வேண்டியிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தனியா இயக்கம் ஆரம்பிச்சா, ஏற்கனவே தனியா இயக்க ஆரம்பிச்ச கட்சிகள்லாம் ஒவ்வொரு பெரிய பெரிய கட்சிங்க அல்ல கையா மாறிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நாம தனியா கட்சி ஆரம்பிச்சு அப்படின்றத கிழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேற வழி இல்ல, மீண்டும் நம்ம விடுதலை சிறுத்தைகள்ல ஐக்கியமாயிருவோம், இங்க இருந்துகிட்டு நம்ம திமுகவுக்கு ஸ்பை வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான ஆட்களிடம் எச்சரிக்கையாக இருக்கட்டும். நீங்க ஆளூர் ஷானவாஸ் மாதிரியான ஆட்கள் ஏற்கனவே அவர் இருந்த கட்சியில அவரை புதுசா இது பண்ணலாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனா ஆளூர் ஷானவாஸ் மாதிரியான ஆட்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமை, அவர்களிடம் இருக்கக்கூடிய தகுதி, அவர்கள் இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் அறிவு இதெல்லாம் வச்சு நீங்க அவரை தூக்கி விடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த மனுஷன் உங்க கட்சிக்கு உண்மையாக இல்ல, திமுகவுக்கு தான் உண்மையாக இருக்கிறார். அதனால இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப நாள் வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஆளூர் ஷானவாஸை தூக்கி எறிஞ்சிட்டா ஆளூர் ஷானவாஸெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, புரியுதா? ஒரு பேச்சாளர் தான், சும்மா ஏதாவது மேடைகள்ல போவாரு, பேசுவாங்க, டீயை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, புரியுதா? அதனால நீங்க கவலைப்படாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு போயிட்டே உங்களுடைய தொண்டர்களுடைய எண்ணெய் மனநிலை என்ன, உங்களுடைய தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம் என்னங்கிறத பாருங்க. ஒரு தொண்டர் கூட உங்க ஆளூர் ஷானவாஸ் எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. வேற எந்த மக்கள் பிரச்சனைகளுக்கும் பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க கடந்த 5 வருஷமா எம்எல்ஏவா இருந்து திமுகவுக்கு துதிப்பாடி திமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டை வளர்த்துனது, அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணதை தவிர வேற எந்த இடத்துலையுமே ஆளூர் ஷானவாஸால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதனால அந்த டிக்கெட்லாம் வேஸ்ட் டிக்கெட் இறக்கி விட்டுட்டு வந்துட்டே இருங்க திரும்ப. அடுத்ததாக கடைசியா தமிழ்நாட்டில் ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு சீமான் அவருடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ ஏற்கனவே தெரியும். அந்த கட்சியிலிருந்து பல பேர் வெளியேறி இருக்காரு. ஏற்கனவே நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு தெரியும் இல்லையா, ஏன்னா போட நீ போஸ்ட் ஓட்டணும் போட அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி நேத்திக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, தலைமைக்கு கட்டுப்பட மாட்டேன்னு வெளியே போ, என்ன யார் இருக்கு சொன்னா நீ போ, உனக்கு எந்த கட்சி இதா இருக்குது அந்த கட்சி போ, நாட்டில் கட்சியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மறுவாழ்வு மையம் மாதிரி, இங்க உனக்கு வாய்ப்பு இல்லைன்னா எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடக்கூடிய வேலையை நான் சீமான் செய்யறான். ஸோ அந்த கட்சிக்குள்ளாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு 2வது பட்சம். அந்த கட்சியினுடைய நிர்வாகம் சார்ந்த அது ஒன்றும் அந்த பையன் மேல தப்பு இருக்கலாம், அல்லது சீமானுடைய கருத்து கரெக்டா இருக்கலாம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தன்னுடைய தொண்டர்களிடம் பேசக்கூடிய ஒரு முறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கதான் சீமான் மாதிரியான ஆட்கள் தன்னை ஒரு பெரிய அரசியல் விஞ்ஞானியாக அறிவாளியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க. சீமான்லாம் தன்னுடைய தொண்டர்கள் இல்லை அப்படின்னா சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேச்சாளராக இருந்துக்கலாம். எத்தனையோ பேச்சாளர்கள் போறாங்க, ஒரு நிகழ்ச்சிகளில் போய் பேசிட்டு வருவாங்க இல்லையா. ஆனா நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து 8% ஓட்டு வாங்கி இப்ப 4% வந்துட்டாலும் 8% வரைக்கும் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா, அதுக்கு காரணம் அந்த தொண்டர்கள் உழைப்பு, தரையில போட்ட உழைப்பு. ஏன்னா இந்த திமுக மாதிரியான கட்சிகள் எம்எல்ஏக்களை போட்டி போட வச்சுட்டு கட்சி ஃபண்டு தலைமை இப்போ 5 வருஷமா அடிக்கக்கூடிய கொள்ளையை மொத்தமா கொடுத்து தேர்தலில் போட்டியிடுகிறதுக்கு காசு கொடுக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கொடுக்கல. தொண்டர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அல்லது 5-10 போட்டு அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தான். தலைமைக்கு பெரிய ஃபண்டு வரும், திரள் நிதினு, அதான் அவனுங்க 10 கோடிக்கு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி வேலை பார்ப்பான். சாட்டை துறைமுருகனை பாக்குறதுக்கே ஒரு டீம் இருக்கு. 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் டெய்லி பார்க்கலாம், பல லட்சங்கள் வரும். அதை ஒரு ரூபா கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆனா முழுக்க தொண்டர்களுடைய பொருளாதாரத்தாலையும் அவருடைய உழைப்பாலையும் உருவாகி வளர்ந்து நிற்கக்கூடிய கட்சி தான் அந்த கட்சி. அப்ப தொண்டர்கள் எந்த நேரத்துல சரியா இருக்க மாட்டாங்க. தொண்டர்களுக்கு இதே மாதிரி பல இந்த நிர்வாகி போடக்கூடாது, அந்த நிர்வாகி போடணும், அவரை போடக்கூடாது, இவரை போடணும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லா கட்சியிலும் இயல்பா இருக்கும். ஆனா அவர்களை எப்படி பக்குவமா அவங்கள பேசணும், எப்படி பக்குவமாக அவர்களோட புரிய வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. எடுத்த உடனே சர்வாதிகாரமா உனக்கு எந்த கட்சி விருப்பமா இருக்குமா அந்த கட்சியில போடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேரை அனுப்பி விட்டாரு. இனி கடைசி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கடைசியில சீமானும் சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்திக்கும் இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இதை தாண்டி அங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழல் வரும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் வெறுப்புல தான் இருந்துட்டு இருக்கிறார். என்கிட்டயே ஒரு வாட்டி இதே மாதிரி நாம் தமிழருக்கு எதிராக வீடியோ போட்டும் போது நம்ம கிட்ட சண்டைக்கு அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட விவாதம் செஞ்சு கடைசியில் அவன் என்கிட்ட இது பண்ணி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே, அதுல எங்களுக்கும் அந்த மன வருத்தம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறான், புரியுதா. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா சீமான் மாதிரியான சர்வாதிகாரிகள். சீமான் எல்லாம் அரசியல் கட்சியுடைய தலைவராக இருப்பதற்கான தகுதியே கிடையாது அவர். ஆமா, தகுதியே கிடையாது. இன்னைக்கு அவர் என்ன நினைச்சிருக்காங்க, இந்த கட்சி நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சு இனி அந்த கட்சியை டெவலப் பண்ணி வளர்த்து கொண்டு எல்லாம் பண்ணிட முடியாது. அதுக்கான நோக்கமும் கிடையாது அவருக்கு. ஒரு அரசியல் அப்படி போயிட்டே இருக்கணும், மேடையில பேசணும், திரள் நிதி வாங்கணும், காசை வாங்கணும் அப்படின்னு. ஸோ இப்பதான் அவருக்கு ஒரு உண்மையில ஒரு ஆசை வந்திருக்கு. எப்படியாவது ஒருத்தனாவது சட்டமன்றத்துக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் இப்பதான் அவருக்கு வந்திருக்கு. அதுக்கான முயற்சிகளும் பண்றாரு. இப்போ பாஜகவை சரண்டர் ஆகுறாரு, திமுகவை சேர்க்கிறாரு, இப்படின்னு இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக நிற்கக்கூடிய வேலைகளும் நடந்துட்டு இருக்கு.
எது எப்படியோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி விளங்காது. ஏன்னா ஏற்கனவே தனுஷ் வராராம், தனுஷ் வந்தாருன்னா 4% ஓட்டா அப்படியே 2% ஓட்டா மாறிடும். இன்னும் யாரெல்லாம் வராங்கன்னு தெரியாது. அடுத்த 5 வருஷத்துல சீன் முடிஞ்சு அவுட்டு, அவ்வளவுதான். சரியா? எது எப்படியோ அன்பான சோழர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக நான் அதில் பேசின விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.